ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. முங்கர் சொன்னா சரிதான். சார்லி முங்கர் வாரன் பஃபெட்டுடைய ஒரு பார்ட்னராக ரொம்ப வருஷத்துக்கு அவருடைய இருந்தார். சமீபத்தில் தன்னுடைய 99வது வயதில் சார்லி முங்கர் மறைந்தார். முங்கர் என்றாலே நமக்கு உடனே நினைவுக்கு வருவது அவருடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம். அதிகம் பேச மாட்டார், குறைவாக பேசினாலும் ரொம்ப தெளிவாக பேசுவார். அவர் சொல்கிறது நமக்கு நச்சுன்னு அடிக்கும். தமிழில் சொல்லுவாங்க, பொட்டு வச்ச மாதிரி அடிப்பார். ஸோ அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நபர். அவர் நியூயார்க்கில் ஃபைனான்ஷியல் வேர்ல்டில் நடுவில் உட்காந்துட்டு தன்னை வளர்த்து கொண்ட ஒரு நபர் இல்லை. தன் வாழ்நாள் முழுவதும் தனக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல இருந்தவர். அங்கேருந்து தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணவர். கடைசியில் அவர் மறைவதற்கு 1 மாதம் முன்பு வரையில் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருந்தார். இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி தொடர்ந்து எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தவர் அப்படின்னு நிச்சயமாக நம்ம முங்கரை சொல்லலாம். முங்கர் மாதிரி ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்த முதலீட்டாளரும் யாரும் இல்லை என்று உறுதியாக சொல்லலாம். இந்த வீடியோஸில் நம்ம என்ன பேச போகிறோன்னா, முங்கர் சொன்ன சில கோட்ஸை எடுத்து அதை இன்னும் விரிவாக அலச போகிறோம். ஃபர்ஸ்ட் கோட்: டோன்ட் ஃபால் இன் லவ் வித் அன் இன்வெஸ்ட்மெண்ட், பி சிச்சுவேஷன் டிபெண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரிவன். நம்ம எல்லாருக்கும் என்ன நடக்குது? ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறோம், வாங்கிட்டு அது வாங்கிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட வாங்கின அப்புறம் இன்னும் விரும்புகிறோம். ஏன்னா வாங்கிட்டோம்ல, மேலும் மேலும் அதே ஸ்டாக்கை இன்னும் கொஞ்சம் வாங்கணும்னு ஒரு வெறியில் அதன் பின்னாடி போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு காதலன் மாதிரி அந்த ஸ்டாக்கை சேஸ் பண்ணுறோம். வேறு எதுவுமே நம்ம மைண்டுக்கு வரதில்லை. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் சேஸ் பண்ண ஸ்டாக்ஸை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதலாம். ஏன்னா நான் ஏதாவது எக்ஸாம்பிள் சொன்னால் உடனே நீங்கள் இதை சொல்கிறீங்க அதை சொல்கிறீங்கன்னு ஆர்கியூ பண்ணுவீங்க. நீங்களே எழுதுங்க, இந்த ஸ்டாக்கை நான் ரொம்ப சேஸ் பண்ணேன், முதல்ல கொஞ்சம் வாங்கினேன், அப்புறம் மேலே மேலே அதை வாங்கிக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு, ஐ ஃபெல் டூ மச் இன் லவ் வித் தட் ஸ்டாக் அப்படின்னு உங்களுக்கு தோணினா அந்த ஸ்டாக்கை பற்றி எழுதுங்க. பட் முங்கர் சொல்கிறாரு, ரொம்ப ஒரு ஸ்டாக்கை லவ் பண்ணாதீங்க. முதல்ல சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஸ்டாக்கை அணுகுங்க. அதுக்கப்புறம் வாய்ப்பு எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுடைய அணுகுமுறையை நீங்கள் வகுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. டைட்டன் நல்ல கம்பெனி, ஏஷியன் பெயிண்ட்ஸ் மிகச்சிறந்த கம்பெனி. பட் 20% வளரவே சிரமப்படக்கூடிய கம்பெனிஸை எப்படி நீங்கள் 100 PEக்கு மேலே கொடுத்து வாங்கலாம்? ஸோ சிச்சுவேஷன் இஸ் நாட் ஃபேவரிங் யூ. ஸோ அந்த டைமில் நீங்கள் அதை ரொம்ப லவ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் முதலீடு செஞ்சால் அந்த முதலீட்டு வாய்ப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதாயம் தரும் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா அதிகம் தராது. ஸோ சிச்சுவேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கை கூடும்போது அந்த ஸ்டாக்கை வாங்குறது தான் சரி. இதுதான் முங்கர் சொல்கிறாரு. எப்போ தான் சார் நான் ஏஷியன் பெயிண்ட்ஸ் டைட்டன் மாதிரி ஸ்டாக் வாங்குறது அப்படின்னு உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஆன்சர்ஸ் ரொம்ப சிம்பிள். கடந்த 5 ஆண்டுகளில் 2 வாய்ப்பு வந்தது. ஃபஸ்ட்டு டிமானிட்டைசேஷன் போது இந்த 2 ஸ்டாக்கும் பெரும் மதிப்பை இழந்தன. அடுத்தது இப்போ கோவிட் போது மறுபடியும் இந்த 2 ஸ்டாக்கும் பெரும் மதிப்பு இழந்தன. இது ரெண்டுமே கடந்த 5 ஆண்டுகளுக்குள்ள நடந்த நிகழ்வுகள், 5-6 ஆண்டுகளுக்குள்ள நடந்த நிகழ்வுகள்.
ஸோ அடுத்த 4-5 ஆண்டுகளில் இது மாதிரி வாய்ப்பு மறுபடியும் வருமானா உறுதியாக வரும். அந்த வாய்ப்பு வரும்போது தான் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரிவனாக அந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். மாறாக 120 PE இருக்கும்போதும் 100 PE இருக்கும்போது இந்த ஸ்டாக் மாதிரி ஒரு ஸ்டாக் இல்லைன்னு சொல்லி அதிக மதிப்பீடு கொடுத்து வாங்கினா நீங்கள் அந்த ஸ்டாக்கை லவ் பண்ணதனுடைய பயன் உங்களுக்கு கிடைக்காது. அந்த ஸ்டாக் உங்களை திரும்பி லவ் பண்ணாது. இதுதான் முங்கர் சொல்லக்கூடிய சிம்பிளான தத்துவம். புல் மார்க்கெட்ஸ் கோ டு பீப்புள்ஸ் ஹெட். இஃப் யூ ஆர் அ டக் ஆன் அ பாண்ட் and it's rising due to a downpour, you start going up in the world, but you think it's you, not the pond. ஒரு குளத்தில் இருக்கிற வாத்துன்னு உங்களை இமேஜின் பண்ணிக்கிங்க. மழை வரும்போது குளத்தில் நீர் உயர்கிறது, வாத்தும் தன்னுடைய இடத்துலேருந்து கொஞ்சம் மேலே போகுது. அந்த வாத்து தன்னால் தான் உயர்ந்தது அப்படின்னு நினச்சி குளத்தால் உயரலை அப்படின்னு முடிவெடுத்தா அது வாத்துக்கு நல்லதில்லை. ஸோ புல் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வாத்துக்கு எப்படி தன்னுடைய அகந்தை உயர்கிறதோ அதே மாதிரி நமக்கும் தலைக்கு ஏறிடுது. அதை தவிர்க்கணுங்கிறது தான் முங்கர்னுடைய சிம்பிளான அறிவுரை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க 30% ரிசல்ட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி சார் ஸ்டாக் மார்க்கெட்டில். என்னால் ஈஸியாக 30% ஏர்ன் பண்ண முடியும். என்னுடைய அனுபவத்தில் நான் ஆயிரக்கணக்கான இன்வெஸ்டர்ஸை பார்த்துருக்கேன். 30 வருஷத்துக்கு 30%க்கு மேலே ஏர்ன் பண்ணவங்கள விரல் விட்டு எண்ணிடலாம். வெகு சிலர் தான் அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸை பண்ணியிருக்காங்க இந்தியா மாதிரி மார்க்கெட்லேயே. ஸோ நேற்று மார்க்கெட்டுக்கு வந்தவங்க ஒரே ஒரு சைக்கிளில் இன்வெஸ்ட் பண்ணவங்க, அந்த சைக்கிள்லேயே ஒரு பேர் மார்க்கெட்டை பார்க்காதவங்கெல்லாம் இது ஈஸி அப்படின்னு சொல்லும்போது அவங்க தலைக்கு ஏறிடுச்சு அப்படின்னு தான் நம்ம கன்க்ளூட் பண்ணோம். உங்கள் தலைக்கு ஏறாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா புல் மார்க்கெட் அப்படிங்கிறத மார்க்கெட் நமக்கு கொடுத்த வரன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அதில் என்ன செய்யணுமோ நீங்கள் உறுதியாக செய்வீங்க. இதைத்தான் முங்கர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு, நம்மளை வாத்தோட கம்பேர் பண்ணி. ஆனால் நம்ம வாத்து இல்லை, அதை விட கொஞ்சம் அறிவாளியாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஊரில் தான் வாத்து மடையன் அப்படின்னு ஒரு காயினேஜே இருக்குது. ஸோ மடையன் ஆகாமல் புத்திசாலியாக இருக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. முங்கருடைய 3வது கோட், ஆல்மோஸ்ட் ஆல் குட் பிஸ்னஸஸ் எங்கேஜ் இன் பெயின் டுடே கெயின் டுமாரோ ஆக்டிவிட்டீஸ். இதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு நல்ல கம்பெனின்னா இன்னைக்கு சில சிரமமான முடிவுகளை எடுத்து சில கடினமான காலகட்டங்களை வேணும்னே அனுபவிப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த கடினமான நடவடிக்கைகளை தள்ளி போடக்கூடாது, அந்த ஆக்டிவிட்டீஸை இப்போவே பண்ணணும்னு அவங்க தீர்மானமாக இருப்பாங்க. அப்போ அந்த ஆக்டிவிட்டீஸை தீர்மானமாக பண்ணும்போது இன்னைக்கு பெயின் இருக்கும், நாளைக்கு கெயின் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஆல் குட் பிஸ்னஸஸ் டூ திஸ். ஸோ எல்லா நல்ல கம்பெனிஸும் உறுதியாக இதை செய்வார்கள். இன்னைக்கு பெயின், நாளைக்கு கெயின் ஆக்டிவிட்டீஸ். ஒரு சின்ன உதாரணத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மேலும் உதாரணம் சொல்ல முடியுதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சிகரெட்டில் பயங்கர ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருந்த ஐடிசி எஃப்எம்சிஜிக்கு வருது. எஃப்எம்சிஜியில் அவங்க ரொம்ப நாளைக்கு பெயின் தான் அனுபவிச்சுட்ருக்காங்க. ஆனால் வருங்காலத்தில் அவங்களுக்கு கெயின் வரும் அப்படிங்கிறது ஐடிசியினுடைய எதிர்பார்ப்பு. ஸோ பெயின் டுடே கெயின் டுமாரோங்கிற ஆக்டிவிட்டீஸ் ஐடிசிலையும் ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் ரொம்ப நாளைக்கு தொடரும். ஸோ ஏன்னா அவங்க தொடர்ந்து பெயின் எடுக்கிறாங்க, கெயினை போஸ்ட்போன் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் டிலேடு கிராட்டிஃபிகேஷன் என்று நம்ம சொல்லுவோம். எப்போ பாரு லீவர் ஐடிசி. இன்னொரு கம்பெனியை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன். டைட்டன் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். டைட்டன் முதல்ல வாட்ச் பிஸ்னஸில் என்டர் பண்ணுறாங்க. வாட்ச் பிஸ்னஸ் சேச்சுரேட் ஆகுது, சந்தைக்கு பிடிக்கலை அவங்க கொடுக்கக்கூடிய வளர்ச்சி. ஓகே, வாட்ச் பிஸ்னஸில் வளர வேண்டியதெல்லாம் ஆயிடுச்சு, இனிமேல் அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது ஜுவல்லரி பிஸ்னஸ்க்குள்ளே போகிறாங்க. ஜுவல்லரி பிஸ்னஸில் போய் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. வாட்ச் பிஸ்னஸில் வரக்கூடிய லாபத்தெல்லாம் எடுத்து ஜுவல்லரி பிஸ்னஸை வளர்க்க செலவு பண்ணுறாங்க. பிராண்டிங் கிரியேட் பண்ணுறதுக்கு தனிஷ்க்கு நிறையா பணம் செலவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜுவல்லரி பிஸ்னஸ் பெரு வளர்ச்சியை காணும்போது மார்க்கெட்
மதிப்பை அள்ளி கொடுக்கிறது. அந்த டைம்லையும் கம்பெனி சும்மா இல்லை, ஜுவல்லரி பிஸ்னஸ் ப்ராஃபிட்டை எடுத்து இன்னும் புதிய பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த புதிய பிஸ்னஸஸில் அவங்க அந்த வலியை தொடர்ந்து அனுபவிக்கிறாங்க. ஸோ பெயின் இஸ் அ கான்ஸ்டன்ட். தனேரான ஒரு பிராண்ட் வருது, டைட்டன் ஐவேர் வருது, இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸை பண்ணுறாங்க. ஸ்கின் அப்படின்னு ஒரு பெர்ஃப்யூம் பிராண்டை இன்குபேட் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய லக்ஸுரி ஐட்டம்ஸில் டைட்டன் தொடர்ந்து தன்னுடைய முதலீடுகளை அதிகரிக்கிறது. கேரட்லேன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை இதுக்கு இடையில் பில்டு பண்ணுறாங்க. அதை முழுவதும் வாங்கி தங்களுடைய சப்சிடரியாக மாற்றி விடுகிறார்கள். ஸோ நல்லா ஒரு பிஸ்னஸில் பண்ணும்போது இன்னொரு ஏரியாவில் பெயினை அனுபவித்து அந்த பெயின் மூலமாக அந்த புதிய பிஸ்னஸை வளர்த்து அதை நாளைய கெயினுக்கு உருவாக்குவது என்பது டைட்டனுடைய கண்டினியூஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்படி ஒவ்வொரு கம்பெனியும் பெயினை அனுபவித்து வருங்காலத்துக்கு கெயினை ஏற்படுத்துறதுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க அத்தகைய சிறந்த நிறுவனங்கள். நீங்கள் பார்க்குற புதிய கம்பெனியில் இந்த ட்ரெய்ட் இருக்கா அப்படின்னு பாருங்கள். தட் இஸ், இப்போ வலியை அனுபவித்து நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் விளைவை ஏற்படுத்த அந்த கம்பெனி ரெடியாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். முங்கர் சொல்கிறாரு, கிரேட் பிஸ்னஸஸ் இதை தொடர்ந்து செய்வார்கள் என்று. வாரன் அண்ட் ஐ ஆர் வெரி குட் அட் சேஞ்சிங் அவர் ப்ரையர் கன்க்ளூஷன்ஸ். நாங்கள் முன்னாடி எடுத்த முடிவுகளை நாங்கள் எளிதில் மாற்றிக்கொள்வோம், எங்களால் அதை நல்லாவே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். நான் வீடியோ போடும்போது, சார் அன்னைக்கு இதை சொன்னீங்களே அப்படின்னு பழைய விஷயத்தே சரியாக புரிஞ்சிக்காமல் பல பேர் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கருத்து மாற்றம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு குற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் ஒரு ஃபீலிங். இது ஐடியாலஜிக்கல் திங் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா ஐடியாலஜியே நீங்கள் மாற்றிக்கிறீங்க, பட் இது ஐடியாலஜிக்கல் கிடையாது. இது சிச்சுவேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இது ரெண்டுத்துக்கும் தொடர்ந்து மாற வேண்டிய ஒரு விஷயம். அதைத்தான் முங்கர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நானும் பஃபெட்டும் ஈஸியாக எங்களுடைய கன்க்ளூஷன்ஸை மாற்றிக்கோணும். இதுக்கு இன்னொரு கோட்டு இருக்குது. A wise man changes his mind, a fool never அப்படிங்கிறார். அதாவது ஒரு அறிவாளி தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் முட்டாள் என்னைக்கும் ஒரே கருத்தில் இருப்பான் அப்படின்னு. ஸோ இதுக்கு இன்னொரு ப்ராபபிளி நம்ம சொல்லலாம், கன்சிஸ்டன்சி இஸ் த வர்ச்சியூ ஆஃப் அன் ஆஸ் அப்படின்னு. இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டுக்கு இது பொருந்தும். ஏன்னா நம்ம சுற்றி உலகம் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ நாம் அதுக்கேற்ற மாதிரி மாறணும். இல்லை, நாம் முன்னாடி ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருப்போம், மாற்றங்கள் நம்முடைய கன்க்ளூஷனை நிச்சயமாக வேறு இடத்துக்கு கொண்டு போகணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த ஃபோன் இருந்த காலத்தில் இந்த கம்பெனி இருக்கு பாருங்க, நோக்கியா, உலகத்திலேயே மதிக்கப்பட்ட ஒரு கம்பெனியாக இருந்தது. ஆனால் இந்த ஃபோன் கீழே போன உடனே, ஸ்மார்ட் ஃபோன் வந்த உடனே நோக்கியாவினுடைய கதை என்னாச்சு? ஸோ நோக்கியா ப்ளூ சிப், நான் என்றைக்கும் நோக்கியாவில் இருப்பேன் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா இந்த மாற்றம் உங்களை விழுங்கிவிடும். இது மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அந்த சேஞ்சஸ் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நாம் அடாப்ட் பண்ணணும். வாரன் பஃபெட் இதை ரொம்ப அழகாக பண்ணார். முதல்ல நான் ஏர்லைன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஏர்லைன் கம்பெனியை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் வியூஸை பஃபெட் சொல்லியிருக்காரு. அதே பஃபெட் நெட் ஜெட்ஸ் அப்படின்னு ஒரு ஏவியேஷன் டைம் ஷேர் கம்பெனியில் பெரிய ஸ்டேக்கை வச்சுருந்தார். அது தவிர இன்னொரு பட்ஜெட் ஏர்லைன், நம்ம இண்டிகோ மாதிரி ஒரு ஏர்லைன்லையும் கோவிடுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கோவிட் கிராஷ் வருது, அதுலேருந்து மீண்டு வரும்போது அவசரமாக அந்த பட்ஜெட் ஏர்லைன்லேருந்து வெளியேறிட்டார். பாருங்கள் எத்தனை வாட்டி மைண்டை சேஞ்ச் பண்ணியிருக்காரு பாருங்கள். அதுவும் என்ன வயசில்? 93 வயசில். ஸோ பொதுவாக நமக்கெல்லாம் ஒரு கருத்து இருக்கும், வயசானவங்க ரொம்ப செட் ஐடியாஸில் இருப்பாங்க, சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்கன்னு. ஆனால் இந்த 93 and 99 year old ஃப்ரெண்ட்ஸ் தன்னுடைய முன்முடிவுகளை மாற்றுவதில் தாங்கள் சிறந்தவர்கள்னு ஓப்பனாகவே கிளைம் பண்ணுறாங்க. வி ஆர் வெரி குட் அட் சேஞ்சிங் அவர் ப்ரையர் கன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு பஃபெட்டை பற்றியும் தன்னை பற்றியும் முங்கர் மிக அழகாக சொல்கிறார். அவரே பண்ணும்போது நமக்கு என்ன? அதான் என் கேள்வி. நோயிங் வாட் யூ டோன்ட் நோ இஸ் மோர் யூஸ்ஃபுல் தேன் பீயிங் பிரில்லியன்ட். மிகச்சிறந்த ஒரு சார்லி மங்கர் கோட் இது. ஏன்னாக்கா எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால், நான் பிரில்லியண்ட்டாக இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு,
எனக்கு என்ன தெரியாது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நான் தப்பு பண்ண மாட்டேன். தெரியாத விஷயத்தை தெரியும்னு நினச்சிக்கிட்டு முடிவுகள் எடுக்க மாட்டேன். அதுதான் ரொம்ப முக்கியம். பிரில்லியண்ட்டாக இருக்கிறது முக்கியம் இல்லை அப்படிங்கிறார். இது ரொம்ப உண்மைங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸை நான் பார்த்துருக்கேன். ஒரு கம்பெனியை பற்றி அக்க வேற ஆணி வேற எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. யார் சப்ளையர், யார் கஸ்டமர், என்ன யூனிட் எக்கனாமிக்ஸ், எவ்வளோ வால்யூம் growth இருக்கும், கெப்பாசிட்டி என்ன, எவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இந்த கம்பெனியை ரன் பண்ணுறாங்க, பேலன்ஸ் ஷீட் சைஸ் என்ன, மார்ஜின் என்ன, எல்லாம் தெரியுங்க. அந்த மாதிரி ஒரு பிரில்லியண்ட்டான டீட்டெயிலிங் உள்ள மக்கள். ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. அது என்னன்னா, வருங்காலத்தை சரியாக அளவிட தெரியாது. ஆனால் அது தங்களுக்கு நல்லா தெரியும்னு நம்புகிறாங்க. அப்போ அவங்க பிரில்லியண்ட்டாக தகவல்கள் தெரிஞ்சும் இந்த விஷயம் தெரியாதனால முதலீட்டு முடிவுகளில் நிறைய தவறுகளை தொடர்ந்து செய்கிறாங்க. எனக்கு வருங்கால முடிவு பண்ண தெரியாதுன்னு முடிவு பண்ணி அவங்க யார்கிட்டையாவது போய் இந்த டீட்டெயில்ஸை வச்சு ஒரு முடிவை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தங்களுடைய பிரில்லியன்ஸை கூட அவங்களால ஒரு முழுமையாக பயன்படுத்திக்க முடியும். ஆனால் பயன்படுத்திக்கிறதே கிடையாது. ஸோ தனக்கு என்ன தெரியாது அப்படிங்கிறத உணர்றவன் இஸ் ப்ராபப்ளி பெட்டர் ஆஃப் தென் அ பிரில்லியன்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியாது, வாட் யூ ஆர் நாட் குட் அட்டுங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு பிரில்லியன்ட் பர்சனோட ஒரு பெட்டர் இன்வெஸ்டராக நீங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ தட்ஸ் குட் நியூஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ்.